Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. இன்றைக்கு ஒரு மாணவர் ஃபோன் பண்ணி ஒரு சந்தேகம் கேட்டார். அந்த சந்தேகம் தான் இங்க இப்போ பதிவு. இன்னும் பல மாணவர்கள் இது மாதிரி இருக்கலான்ட்டு. மூமெண்ட், மொமெண்ட், இவெண்ட், இதுதான். இப்போ ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவெண்ட், இதுதான் அதனுடைய ரைட் ப்ரொனன்சியேஷன். மூமெண்ட்னா இயக்கம், மொமெண்ட் அப்படின்னா தருணம், அந்த தருணம், அந்த நேரம் அப்படி அர்த்தம். இவெண்ட் அப்படின்னா நிகழ்வு அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்க 3 வர மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. I still cherish the moment of the event and national movement. ஒரு தேசிய இயக்கமான அந்த நிகழ்வோட அந்த தருணத்தை, அந்த நிகழ்ந்த அந்த நேரத்தை நான் இன்னும் போற்றுகிறேன், மதிக்கிறேன், கொண்டாடுகிறேன், அனுபவிக்கிறேன். இப்படி எது வேணுமானாலும் சொல்லலாம். செரிஷ், CHERISH, செரிஷ் அப்படிங்கிற இந்த வேர்புக்கு. ஸோ மூமெண்ட், மொமெண்ட் அண்ட் இவெண்ட், அதுதான் இன்றைய பதிவு.